ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது செடி வந்திருக்கு. இது உள்ள என்ன செடி இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாஃபர்ஸ்ல தான் வாங்குனேன். எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃபர்ஸ்ல வாங்குற செடிகள ஒரு பேக்ல போட்டு குடுத்துருவாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா, அது அழகா மேல ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப வின்டர் சீசன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவு இன்டோர் பிளான்ட்ஸ் தான் உள்ள நர்சரியில வச்சிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாங்க. இது பீஸ் லில்லி. என்கிட்ட ஏற்கனவே நான் 2 செடி பீஸ் லில்லி வாங்கி வச்சிருந்தேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா போயிருந்ததுனால அத சரியா கவனிக்க முடியாம அது காஞ்சு போயிடுச்சு. 2வது முறை ஒரு செடி வாங்கியிருந்தேன். ஒரு கிளியரன்ஸ்ல வாங்குனேன். என்னன்னு தெரியல அதுவும் சரியா வரல. காஞ்சு போயிடுச்சு. பீஸ் லில்லியோட அந்த பூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பூ பூத்திருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த செடியும், அந்த இலைகள பார்க்கும்போது ரொம்பவே நல்லாருக்கும். எனக்கு பிடிச்ச செடிகள்ல பீஸ் லில்லியும் ஒண்ணு. அதனால நான் இப்ப மறுபடியும் இந்த செடி வாங்கிட்டேன். இந்த செடியோட விலை பார்த்தீங்கன்னா $10 $9.99 போட்டிருக்காங்க. இப்ப இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால சேல் எதுவும் போடல. இதுவே கொஞ்சம் ஸ்ப்ரிங், சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் 20% 30% ஆஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப வின்டர்ன்றதுனால எல்லாரும் ஹவுஸ் பிளான்ட் தான் வாங்குவாங்க இல்லைங்களா? அதனால அது ஒண்ணும் சேல் எதுவும் போடல. இந்த செடி பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பாட்ல இருக்கு. உள்ளுக்குள்ள நல்லா நெறைய பூக்களும் இருக்கு. குட்டி குட்டியாவும் புது பூக்கள் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு பீஸ் லில்லி பிடிக்குமா? பிடிச்சவங்க ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க.